எங்க கட்சி ஆபீஸ நாங்க அடக்கம் பண்ணிக்கிறோங்க. நாங்க இந்த மெரினா பீச்ல இடம் கேட்டா ஐயா கேப்டன் விஜயகாந்த் அடக்கம் பண்ணாங்கல்ல, அதே மாதிரியே நாங்களும் அடக்கம் பண்ணிக்கிறோம், அதை ஏங்க நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஒரு சைட்ல மனு போட்டிருக்காங்க. இந்த சைட்ல இருக்கிறவங்க பண்ண வேண்டாம்னு சொல்லல. இன்ஃபேக்ட் அவங்கள கவர்மெண்ட் உங்களுக்கு வேற ஒரு இடம் நாங்க எங்க சார்புல இருந்து தாரோன்றாங்க. நாங்களே தாரோம், அங்க அடக்கம் பண்ணுங்க. அங்க ஏன் அடக்கம் பண்ண வேணாம் அப்படின்றாங்கன்னா, இடம் ரொம்ப சின்ன இடம், ரோடு ரொம்ப சின்ன ரோடு, 15 அடி ரோடு. அந்த 15 அடி ரோட்ல நீங்க அடக்கம் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னைக்கு உங்களுக்கு எதுவும் தெரியாது, நாளாக நாளாக அது ஒரு பெரிய தொந்தரவா மாறும். அதாவது இன்னைக்கு வருத்தப்பட்டவங்க எல்லாரும், இன்னைக்கு அவருக்காக அழுதவங்க எல்லாரும் நாளைக்கு அதை நினைச்சு வேற மாதிரி ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காலப்போக்குல ஒரு மாசம் 2 மாசத்துல அவன் அடுத்த ஒரு மாசம் ரொம்ப அதிகம், 2 நாள் அவன் அடுத்த வேலையை பார்க்க எல்லாருமே அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவர் போக 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 அவர் மறந்து போயிடும். அந்த இடம் கொடுக்குற தொந்தரவு பெரிய பிரச்சனையா இருக்கா அப்படின்ற மாதிரி நீதிபதி அம்மா, இத நான் ஒரு நீதிபதியா சொல்லல, ஒரு சகோதரியா சொல்றேன், கொஞ்சம் பார்த்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. உங்க வேதனை எங்களுக்கு புரியுது, அதே நேரத்துல நிலைமையை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இது வெறும் அதாவது ஒரு சட்டப்படி அப்படின்றதெல்லாம் கிடையாது, பிராக்டிக்கலா பாக்குறப்ப அது இம்பாசிபிளுங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, சரிங்க இது வேண்டாம், பெரம்பூர்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஒரு 200 சதுரடி இருக்கு, அங்க நாங்க கொடுக்கல, அங்க நீங்க கட்டுவீங்க, எங்களுக்கு 7500 சதுரடி வேணும். மறுபடியும் கேப்டன் போறாங்க, கேப்டனோடது 27,000 சதுரடி அவங்க ஆபீஸ். ரெண்டாவது அந்த ரோடு நல்ல அகலமான ரோடு, அங்க எந்த விதமான பிரச்சனையும் வராது, யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் இருக்காது, வர்றவங்களுக்கு தொந்தரவு இருக்காது, அந்த இடத்தை புலங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் தொந்தரவு இருக்கு. அதனால நீங்க அதோட கம்பேர் பண்ணாதீங்க, அது வேற இது வேற. அப்ப நாங்க வேற எங்கதாங்க, எனக்கு மணிமண்டபம் கட்டணும், நாங்க ஒரு நல்ல இடத்துல அவரை நல்ல அடக்கம் பண்ணணும், அரசாங்கமும் அதேதான் சொல்லுது, அவரை நல்ல மரியாதையோட நல்ல அடக்கம் பண்ணணும், அது யாருக்கும் எந்த தொந்தரவும் வராம அவங்களுக்கும் அது நல்லதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருவள்ளூர் கூட போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 சதுரடி தாரோம், நீங்க அங்க அவரை அடக்கம் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு ஏன்னா அங்க ஆரம்பத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது ஆஸ்பத்திரியில இருந்து பெரம்பூர் எடுத்துட்டு வரும்போது ஊர்வலமா போகணும்னு தான் சொன்னாங்க. பட் ஆனா அதுக்கு முடியாது, ஏன்னா அந்த டைம் ரொம்ப எல்லாருமே எமோஷனலா இருந்தாங்க, யாரு அங்க கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏதாச்சும் சின்ன சம்பவம் ஆனாலும் அதுக்கப்புறம் அது மொத்தமா அப்படியே திரும்பிடும். அதனால வேணாலும் அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு அவங்க இதை அழுத்தி கேட்டதுனால ஓகே ஊர்வலமா எடுத்துட்டு போங்கன்னு சென்ட்ரல்ல இருந்து பெரம்பூர் வரைக்கும் ஊர்வலமா எடுத்துட்டு போனாங்க. இப்ப அங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நாங்க தரோம், நீங்க மணிமண்டபம் கட்டிக்கங்க, 7500 சதுரடி கேட்கிறாங்க, அதுல 2500 சதுரடி கவர்மெண்ட் இப்ப கொடுக்குறது, அந்த இடத்துல நீங்க பண்ணிக்கங்க. ஒரு ஹஸ்பண்ட் இழந்த ஒய்ஃபோ உங்களோட நிலைமை எனக்கு புரியுது, ஆனா எங்களோட இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஆக்சுவலி நீதிபதி அவங்களுக்கு அவகாசம் கொடுக்குறாங்க. ஒரு நீதிபதி அவங்களோட எப்பவுமே ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு என்ன ஏது அவன் கஷ்டம் என்ன அவன் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு அதை பத்தி எல்லாம் எப்பயுமே யோசிக்க மாட்டாங்க சார், ஏதாச்சும் 1-2 சம்பவம். ஆனா இந்த சம்பவத்துல அவங்க அரசுக்கும் டைம் கொடுத்து அவங்களுக்கும் டைம் கொடுத்து 2 பேரும் மனசு ஒத்துக்கு, ஏன்னா இதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடக்க போறது கிடையாது, அதனால இந்த சம்பவத்தை பர்ஃபெக்டா முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த நீதிபதிக்கு இருந்திருக்கு, அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கு. இப்ப கடைசியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எங்க வேணாலும் இப்ப அரசு, ஏன்னா பெரம்பூர் மாநகராட்சி அந்த ஸ்கூல்ல வச்சிருக்காங்க உடம்ப, இப்ப அதை இன்னைக்கு ஈவினிங்கே கிளியர் பண்ணி, ஏன்னா நாளைல இருந்து ஸ்கூல் வரும், ஸ்கூலுக்கு வரணும், அந்த பிள்ளை அங்க இருக்கணும். இன்கேஸ் ஸ்கூல்ல ஏதாச்சும் சம்பவங்கள் நடந்துச்சுன்னா அது பிள்ளைகளையும் பாதிக்கும். அதனால எந்த பக்கமும் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம ஸ்மூத்தா இதை முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக அந்த அம்மா எவ்வளவோ கஷ்டப்படி இப்ப அநேகமா திருவள்ளூர்ல நல்லடக்கம் பண்றதா இப்போதைக்கு இருக்கிறாங்க 2000 சதுரடி. நீங்க அதுக்கப்புறம் அதான் இப்போ 200 சதுரடியில பெரம்பூர்ல பண்ணாலும் ஓகே, இல்ல திருவள்ளூர்ல 2500 சதுரடியில பண்ணாலும் ஓகே, ரெண்டுல எங்க வேணா பண்ணிக்கோங்க. நீங்க மணிமண்டபம் கட்டுறது பெரம்பூர்ல கூட கட்டிக்கங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அரசோட அனுமதி வாங்கி நீங்க அங்கே கட்டிக்கங்கன்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எவ்வளவு ஸ்மூத்தா அவரை வழி அனுப்ப முடியுமோ
அவ்வளவு ஸ்மூத்தா வெளியாகும்போதுதான் ட்ரை பண்றாங்க. இன்னும் நிறைய பேசணும், பேசுவோம்.